வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் அலுவலகங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக மூடக்கூடிய நிகழ்வுகள் ஏற்பட்டுள்ளது. அதிமுகவின் தலைமைக்கு தகுதியானவர் சசிகலா மட்டும்தான் என்ற செய்திகளும் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. நேற்று அதிமுகவில் இருந்த மாஜி அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள் திமுகவில் இணைந்துள்ளார். அது மட்டுமல்ல, அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், குறிப்பாக கடம்பூர் ராஜு போன்றவர்கள் தாவேகாவில் இணைந்துள்ளனர். அதிமுகவில் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போதே அதிமுகவில் எடப்பாடியின் உண்மை முகம் நன்றாகவே புரிந்துவிட்டது. செங்கோட்டையன் அவர்கள் அன்றைக்கு கூறியிருப்பார், அதிமுகவின் மீது எனக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது கையில் சிக்கிக்கொண்டு அதிமுகவும் அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளது எதிர்காலமும் கேள்விக்குறியாக அமைந்துள்ளது என்பதை அப்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருப்பார். அதுதான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் நினைத்தபடியே தாவேகாவில் இணைந்து அவர் ஆட்சி அதிகாரத்திற்கும் வந்துவிட்டார். தற்பொழுது உண்மைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக புரிந்த அதிமுகவின் நிர்வாகிகள், மாஜி மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களை தேடி தாவேகாவில் இணைந்து வரக்கூடிய நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவிற்கு மாற்றாக தற்பொழுது தாவேகா தான் அரசியல் களத்தில் இருக்கிறது. இதனால் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அதிமுகவின் அலுவலகங்கள் பல நேரங்களில் பூட்டியே கிடக்கப்படுவதாகவும், தொண்டர்களும் அதிமுகவின் அலுவலகங்களுக்கு சென்று எந்த ஒரு அரசியல் நிகழ்வுகளையும் பார்க்கவில்லை என்றும், தற்பொழுது மந்தமான நிலைமைதான் அதிமுகவின் அரசியலில் ஏற்பட்டிருப்பதாகவும் பல்வேறு தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும், அரசியல் பிரச்சாரங்களும் அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சு கேட்டு செயல்பட மாட்டார்கள். ஏனென்றால் பெரும்பான்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கடுமையான கோபத்திலும், பாதி பேர் தாவேகாவில் செங்கோட்டையன் அவர்களது தலைமையிலும் இணைந்து வருகிறார்கள். மீதியுள்ள பேர் தற்பொழுது சசிகலா அவர்களை அதிமுகவிற்குள் இணைக்க வேண்டும் என்றும், அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் வருத்தமளிக்கிறது என்றும், இனியும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தனிப்பட்ட வெறுப்புகளை, அவரது முடிவுகளை நாம் விட்டுவிட்டால் நிச்சயம் இதுபோன்ற தோல்விகள் உள்ளாட்சி தேர்தலிலும் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் நடைபெறக்கூடிய 6 மாதங்களில் நடைபெறக்கூடிய அதிமுக வெற்றி வேட்பாளராக இருந்த அந்த 4 தொகுதிகளிலும் அதிமுக தோல்வியை தழுவும் கூடிய ஒரு சூழலை தான் எடப்பாடி உருவாக்கியுள்ளார் என்ற குற்றச்சாட்டுகளையும் நிர்வாகிகள் கூறியுள்ளனர். இதனால் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுகவின் அலுவலகங்கள் பூட்டப்பட்டுள்ளது என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் அதிமுகவின் தலைமை வெற்றியடைய வேண்டும் என்றால் கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடிப்படை உறுப்பினர்களும் அவர்களது பகுதியில், தெருக்களில் மக்களிடம் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பற்றி பேசி அதற்கான தீர்வுகளை முன்வைத்து மக்கள் மத்தியில் ஒன்றோடு கலந்து செயல்பட்டால் மட்டும்தான் அதிமுக ஆட்சியை கைப்பற்றும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் தழுவும். தற்பொழுது அதிமுகவில் அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தவில்லை. தோல்வியிற்கான என்ன காரணம், அடிப்படை வசதிகளை நாம் சரி செய்ய வேண்டும், திமுகவை நாம் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது சரியாக விமர்சனம் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நாம் விளக்கங்களை அளித்து மக்களுடன் மீண்டும் இணக்கமான செயல்பாடுகளை தெரிவிக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அவ்வாறு செயல்படாமல் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வெறுப்புகளையும், அதிமுகவில் தன் மீது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான குற்றச்சாட்டுகளையும் தனித்து அதை பிரச்சனைகளை தீர்த்து மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும், பொதுச்செயலாளராக நான் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த முடிவு தான் தற்பொழுது வரை அதிமுகவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சிக்கலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கியுள்ளார். தற்பொழுது தொண்டர்களது எண்ணங்கள் என்ன தெரியுமா, அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயம் தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டாம். அந்த பதவிக்கு அவர் தகுதியானவர் கிடையாது. அந்த பதவியில் இருப்பதை விட அவர் நிச்சயமாக ராஜினாமா செய்து விடலாம். சசிகலா அவர்களை அதிமுகவிற்குள் கொண்டு வருங்கள். சசிகலா அவர்களால் மட்டும்தான் அதிமுக இனி பொற்காலமாக மாறும். அதிமுக தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே காரணம். அதிமுகவின் மாஜி அமைச்சர்களாக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கரும் சி வி சண்முகமும் தற்பொழுது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இல்லாமல் நடுநிலையாகவே இருக்கிறார்கள். அவர்களது முடிவுகள் என்ன என்பது இன்னும் ஒரு சில வாரங்களில் தெரிய வரும். ஆனால் திமுகவில் இணைவதற்கும் தாவேகாவில் இணைவதற்குமான ஆலோசனைகள் எதுவும் நடைபெறவில்லை. ஆனால் விஜயபாஸ்கர் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தொண்டர்களதும் அவரது தொகுதி மக்களது விருப்பத்திற்கு ஏற்பட்டே செயல்படுவோம் என்பதை தற்பொழுது தெரியப்படுத்தியுள்ளார். மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கையில் சிக்கி 11 தேர்தல்களில் தோல்வியடைந்து தற்பொழுது அதிமுக
களத்திலேயே இல்லை என்று முதல்வர் விஜய் அவர்கள் கூறும் அளவிற்கு வந்துவிட்டது. இதற்கு யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் காரணம். அவரை தவிர வேறு யாருமே கிடையாது. மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணித்தது உண்மைதான். அதனால்தான் அவரை எந்த ஒரு தேர்தல்களிலும் வெற்றியடைய முடியாதவாறு புறக்கணித்து விட்டார்கள். பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்றும் கூட்டணி வைத்தார். மக்களிடம் பிரச்சனைகளை களத்தில் எடுத்துரைத்து திமுகவிற்கு எதிராக போராட்டங்களை நடத்துங்கள் என்று கூறினோம். அதை செய்யவில்லை. OPS வேண்டாம், சசிகலா வேண்டாம், வைத்திலிங்கம் வேண்டாம், மனோஜ் பாண்டியன் வேண்டாம், செங்கோட்டையன் வேண்டாம் என்று மட்டுமே கூறி அனைத்து நிர்வாகிகளையும் கட்சியிலிருந்து நீக்கி பல்வேறு தோல்விகளை தழுவுவதற்கு எடப்பாடியே முக்கியமான காரணமாகவே அமைந்துவிட்டார். மக்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணித்து விட்டார்கள். தற்பொழுது தோல்வி அடைந்த பிறகு கண்ணீர் விட்டு அழுதாலும் எந்த ஒரு பயனும் கிடையாது. அதிமுகவின் அலுவலகங்கள் பல பகுதிகளில் பூட்டப்பட்டிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக மாறிவிட்டது. இனி ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதிமுக கவனமாக எடுத்துரைத்து அதிமுகவின் வெற்றிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பாக செயல்படுத்தவில்லை என்றால் நிச்சயம் அது மிகப்பெரிய ஒரு தோல்வியில்தான் முடியும். மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பவில்லை என்பதையும் இதன் மூலம் நமக்கு காட்டுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது மனதில் என்ன நினைக்கிறது தெரியுமா? அதிமுக எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு எடப்பாடி என்ற அந்த வரலாற்றை படைக்க வேண்டும். மக்கள் தன்னைத்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளராக நினைக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். ஆனால் அவர் நினைப்பது தவறு கிடையாது. ஆனால் வெற்றி அடைந்து கொண்டு பொதுச்செயலாளராக இருக்க வேண்டும். தோல்வி அடைந்து கொண்டு பொதுச்செயலாளராக இருந்தால் எப்படி? அது நியாயமா? ஒருபோதும் அது நியாயம் கிடையாது. மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களை தோல்வியை தழுவ வைத்து விட்டார்கள். ஆனால் நீங்கள் தனிப்பெரும்பான்மை இல்லாத தவேகாவிற்கு ஆதரவுகளை கொடுத்து ஆட்சியில் அதிகாரத்தை பெற்றிருந்தால் மக்கள் உங்களை கண்ணியமாக மதித்திருப்பார்கள். அது தொண்டர்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கும். ஏனென்றால் 3வது இடத்திற்கு தள்ளப்படுவதை விட தவேகாவிற்கு ஆதரவுகளை அளித்து எடப்பாடி சரியான முடிவை தான் எடுத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கான முடிவை தான் எடுத்துள்ளார் என்ற நற்பெயரையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் எந்த ஒரு ஈடுபாடுகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்காத காரணத்தினால்தான் தற்பொழுது மிகவும் மோசமான நிலைமையில் அதிமுக இருக்கிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுகவின் அலுவலகங்களுக்கு செல்லாமல் பூட்டப்பட்ட அதிமுகவின் அலுவலகங்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடையக்கூடிய வகையிலும் மக்களும் செயல்படுகிறார்கள். நண்பர்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அதிமுகவின் தோல்விற்கு காரணம் என்று செங்கோட்டையன் போன்றவர்கள் கூறுவது உண்மைதானா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனியும் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் செயல்பட்டால் வருகின்ற இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்களில் அதிமுக வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை மக்களாகிய நீங்கள்தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். தற்பொழுது அரசியல் களம் மிகவும் முற்றிலுமாக மாறிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக களத்தில் பல சூழ்ச்சிகளும் பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தவேகாவில் இணைவது அதிமுகவின் தொண்டர்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியா அல்லது திமுகவில் இணையலாமா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.